வணக்கம் சார். வணக்கம். என் பேர் ரவிச்சந்திரன். சரிங்க சார். தேனி மாவட்டம் நாராயணத்தேம்பட்டி மலைராமன் நாட்டுக்கோழி பண்ணை. என்ன மாதிரி புதிதா ஒரு பண்ணை ஆரம்பிக்கிற இளைஞர்களுக்கு இப்ப எனக்கு ஒரு நாள் குஞ்சுகள் வேணும் அப்படின்னு கேட்டா ஒரு நாள் குஞ்சுகள் தரீங்களா? ஒரு நாள் குஞ்சுகள் தர்றோம். சரி, முன்கூட்டியே அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம கிட்ட அவங்க ஆர்டர் சொல்லி வைக்கணும், பதிவு செய்யணும். ஆமா, சொல்லி வச்சுட்டு எனக்கு இப்ப 50 குஞ்சுகள் வேணும், அடுத்து எனக்கு இப்படி வேணும் அப்படின்னா எங்களுக்கு அந்த காலகட்டத்துல வந்து எவ்வளவு இருக்கோ அந்த மாதிரியான ஒரு நாள் குஞ்சுகள், ஒரு மாத குஞ்சுகள் அந்த மாதிரி நம்ம என்ன செய்வோம்னா ரெடி பண்ணி கொடுப்போம். சரிங்க சார். இன்றைய காலகட்டத்தில் ஒரு நாள் குஞ்சுகள் என்ன ரேட்டுன்னு கொடுக்குறீங்க சார்? ஒரு நாள் குஞ்சுன்னா இன்னைக்கு மார்க்கெட் ரேட் பாத்தீங்கன்னா 70 ரூபா வருது. சரி 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 சரி. சில இந்த வாட்ஸ்அப், யூடியூப் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா 26 ரூபா 27 ரூபான்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா வந்து நம்மளுக்கு வந்து சேர்றதுக்கு ரொம்ப அதிகமாயிடும். அப்படிங்களா? ஆமா. இப்ப இன்னொன்னு நம்ம நேர்ல பார்த்து வாங்குறதுக்கும் அவங்க வந்து அனுப்பி விடுறோம், நாங்க இப்படி பாக்ஸ்ல போட்டு விடுறோம் அப்படின்றத நம்ம நம்பி என்ன செஞ்சிட முடியாதுன்னா வாங்க முடியாது. சில நல்ல கம்பெனிகளும் இருக்குது. ஆனா நம்ம ஏமாற்றக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா இருக்கு. நானுமே Facebookல பார்த்தேன், இந்த நம்பர் என்கிட்ட பணம் அனுப்ப சொன்னாரு, நான் அனுப்புனேன். ஆனா எனக்கு வந்து சரியான கோழியை வந்து அவர் அனுப்பல. அதாவது நாட்டுக்கோழி இல்லாம கிரிராஜா, வனராஜா இது போன்ற ஒரு மிகைப்படுத்தப்பட்ட கலப்பின கோழிகளை அனுப்பிடுவாங்க. கோழிகளை வந்து அவர் அனுப்பி வச்சிருக்காங்க. சரி, நம்ம இப்ப இங்க வரும்போது அது அசில் கிராஸா இருக்கும். சரி 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 சரி. ஆனா இப்ப நம்ம வந்து அந்த மாதிரி இல்ல, நம்ம உண்மையான நாட்டுக்கோழி. அத நம்ம என்ன செய்யறோம், அடை வச்சிருக்கோம், முட்டை எடுத்து அடை வைக்கிறோம். சரி சரி. அந்த குஞ்சுகளை தான் நம்ம என்ன செய்யறோம்னா, அதாவது நம்ம ஃபார்ம்லயே வந்து சிக்க வந்து பாத்துட்டு அவனை வாங்கிட்டு வாங்கிக்கலாம். சரிங்க சார். இப்ப என்னால வந்து இளம் குஞ்சுகள் வளர்க்க முடியாது, எனக்கு ஒரு மாசம் வளர்த்து கொடுங்க அப்படின்னா ஒரு மாசமா நீங்க விற்பனை பண்றீங்களா? ஒரு மாத குஞ்சுகளும் நாங்க சேல் பண்றீங்க. ஒரு மாச குஞ்சு வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் என்ன ரேட்டு சார்? இன்னைக்கு மார்க்கெட் ரேட் 130 ரூபாங்க. 130 ரூபா ஒரு மாசம். 140 அந்த ரேஞ்சில போகுது. 140 ரேஞ்சில போயிட்டு இருக்குது. ஒரு மாச குஞ்சுகளை இப்ப உங்ககிட்ட நான் வாங்கிட்டு போய் அப்படியே மேட்ச்ல விட்டுலாங்களா, இல்ல நான் அதை கொஞ்சம் அடைச்சுதான் வளர்க்கணுங்களா? ஒரு மாத குஞ்சுகளை வந்து நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்க டைரக்டா உங்களுக்கு நல்ல பாதுகாப்பான இடமா இருந்தா இந்த பருந்துகள் இந்த மாதிரியான பறவைகள்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தால் நீங்க மேய்ச்சல்ல விடலாம். அப்படி இல்ல, நமக்கு நம்ம இடம் வந்து பாதுகாப்பு இல்ல அப்படின்னும் போது கொட்டைக்குள்ளேயே வச்சு நீங்க உள்ள இன்னொரு ஒரு மாசத்துக்கு வச்சுட்டு ஒரு 2 மாதம் ஆன பிறகு அது தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வளர்த்துட்டு வெளியே விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப 2 மாதம் வரைக்கும் உள்ள வச்சு விடுறப்ப வந்து சிக்க வந்து நம்ம காப்பாத்தி கொண்டு வரலாம். சரிங்க சார். நீங்க முழுக்க இந்த இயற்கை முறையில உங்க பண்ணைய நீங்க தொடர்ந்து நடத்தி வரீங்க. சரிங்க. இதுக்கு நாங்க தண்ணியில வந்து நீங்க என்ன மாதிரியான தண்ணி கொடுக்குறீங்க? இதுக்கு நாங்க வந்து போர் வாட்டர் தான் கொடுக்குறோம். போர் வாட்டர் தான். சரி சரி. மற்றபடிக்கு ஆத்துல இருந்து வரக்கூடிய தண்ணீரோ அல்லது பைப்ல வர்ற தண்ணீரோ நாங்க குடுக்கறதே கிடையாது. சரி சரி. போர் வாட்டர் தான் என்ன செய்யறோம்னா குடுக்குறோம். சரி சரி. இப்ப இதுல வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா, போர் வாட்டர் வைக்கிற போதே மஞ்சப்பொடி சரி கலந்து விட்டுருவோம் ஒரு நாள். சரி. ஒரு நாளைக்கு பஞ்சகாவியம் சரி கலந்து விட்டுருவோம். சரி சரி. இப்ப இன்னொரு நாள் அப்படின்ற போது பாத்தீங்க அப்படின்னா துளசி, வேப்பிலை அரைச்சு அப்படியே நல்லா சாரா எடுத்து தண்ணியில மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்படி ஏதாவது ஒரு நாளைக்கு டெய்லி அந்த மாதிரி நம்ம பண்ணிடுறோம். சரி சரி. இப்ப அந்த மாதிரி பண்ற போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆனா வந்து இன்னொன்னு அந்த தண்ணி வைக்கக்கூடிய பாத்திரம் இருக்குல்ல, அத வந்து சுத்தம் செய்யறது மிக மிக முக்கியமான ஒண்ணு. அப்படிங்களா? ஆமா. நம்ம நாட்டுக்கோழி வளர்ப்புலயே அது வந்து மிக முக்கியமான ஒண்ணு. காரணம் என்ன அப்படின்னா, உள்ள அந்த தண்ணியில எல்லா கோழிகளும் குடிச்சு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நோய் உள்ள கோழியும் குடிச்சிருக்கோம், ஒரு நோய் இல்லாத கோழியும் குடிச்சிருக்கோம். அப்ப அந்த கிருமிகள் கீழே போய் அடிஞ்சு அதை படிஞ்சு நிக்கும். நீங்க தண்ணி எல்லாம் ஊத்திட்டு மேஸ் அப்படி அத தேய்ச்சி பாத்தீங்க அப்படின்னா வழுக்கணும். அந்த ஒரு இது இல்லாம நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தேங்காய் நார் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு தான் அடுத்து நாங்க என்ன செய்வோம்னா தண்ணி நிரப்போம். சரி சார். நீங்க இளம் குஞ்சு ஒரு நாள் குஞ்சு விற்பனைக்கு உங்ககிட்ட இருக்குது, ஒரு மாத குஞ்சு இருக்குது. மீட்டுக்காண்டி என்ன சார் நீங்க குடுக்குறீங்களா? மீட்டுக்காக கொடுக்குறோம். நாங்க கொடுக்குறீங்களா சார்? கொடுக்குறோம். அது எப்படி சார்? என்ன இன்றைய காலகட்டத்தில் என்ன விலை சார் மீட்டுக்கு? இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நாங்க வந்து இந்த ஒரு ஆண்டு இல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு விதமான விலை உண்டு. தேனி மாவட்டத்தில் ஒரு நாட்டுக்கோழி விற்பனை விலை உண்டு, திருநெல்வேலி எடுத்துக்கிட்டு அங்கிட்டு ஒரு விலை உண்டு, நாகர்கோவில் சைடு ஒரு விலை உண்டு, தூத்துக்குடி சைடு ஒரு விலை உண்டு. விலை நிலவரம் வந்து மாறுது. இந்த சுற்று வட்டார தேனி மாவட்டம் நம்ம ஏரியாவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 500, 550, 600
600 வரைக்குமே என்ன செய்யுது அப்படின்னா போகுது. உயிரெடை. ஆமா, உயிரெடை 500 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. ஆமா, நல்லா மேட்ச்ல மேஞ்ச கோழி, முழு கோழி உயிரெடை 600 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இது எப்படி சார் நம்ம கிட்ட டெய்லியும் கிடைக்குமா? அதுக்கும் ஒரு இப்ப மேக்ஸிமம் டெய்லி கேட்டாலும் நம்ம கொடுக்குற ஒரு சூழ்நிலை மாதிரி தான் இருக்கும். சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க சார், இப்ப நான் உங்க ஃபார்ம்ல பாத்துட்டேன். நீங்க அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டம் சொல்லி எதுவுமே இல்லாம இருக்கா சார்? என்ன காரணம்? என்ன பிரம்மாண்டம்? 8 வருஷமா வந்து ஃபார்ம் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சரிங்க. அடுத்த கட்ட லெவலுக்கு இன்னும் போயிருக்கலாமே, ஒரு பெரிய செட் போயிருக்கலாம். பெரிய வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து வெளியே ஒர்க் பண்றோம். சரி. இப்ப இத வந்து நம்ம ஒரு மீடியமான முறையில, அளவான முறையில என்ன செய்வோம் அப்படின்னா நடத்திக்கிட்டே இருப்போம். சரி. இன்னும் நிறைய கத்துக்கிட்டு டெவலப் பண்ணிக்கலாம். சரி அப்படின்ற ஒரு முறையில தான் நாங்க வந்து ஒரு அளவாவே வச்சுக்கிறது. சரி. இப்ப அந்த காலகட்டம் வரும்போது என்ன செய்வோம் அப்படின்னா கொஞ்சம் கூட்டுவோம், கொஞ்சம் குறைச்சுக்குவோம். இப்ப இந்த கோடை காலம் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா வெள்ளை கழிச்சல் அது இதுன்னு சொல்லி நோய்கள் வந்து நிறைய கோழிகள் வந்து இறப்புக்கு ஏற்படும். சரி. இப்ப அந்த மாதிரியான காலகட்டத்திலையும் குறைச்சிடுவோம். அதே மாதிரி இப்ப மழைக்காலம் தொடர்ந்துருச்சு. மழைக்காலம் தொடங்குற போது நம்ம சரியான முறையில பராமரிக்க முடியாது. சரி. எவ்வளவு பெரிய பண்ணையாளர்களாக இருந்தாலும் என்ன செய்ய முடியாதுன்னா சரியான முறையில பராமரிக்க முடியாது. சரி. அப்ப இப்ப கொஞ்சம் மீட்டுக்கு நம்ம அதிகமா கொடுத்துட்டு நம்ம அடுத்து நம்ம என்ன செய்யலாம், வரக்கூடிய காலத்துல நம்ம வந்து உயர்த்திக்கலாம் அப்படின்ற முறை தான். சரிங்க சார், இப்ப கோழிகளுக்கு தீவனம் சொல்லிட்டு நீங்க என்ன சார் பயன்படுத்துறீங்க? தீவனம் அப்படின்ற முறையில வந்து நாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அரிசி, சரி, கோதுமை, சரி, கம்பு, சரி, மக்காச்சோளம், இதான் என்ன செய்யறோம் அப்படின்னா கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்னு மாத்தி கொடுப்போம். ஆமா. இப்போ ஒரு நாளைக்கு அரிசி கோதுமை சேர்த்து போடுவோம். சரி. ஒரு நாளைக்கு கம்பு கூட சேர்த்து போடுவோம். சரி. ஒரு நாளைக்கு மக்காசோளம், இந்த மாதிரி என்ன செய்வோம் அப்படின்னா போடுவோம். இந்த முட்டை கோழிகள் இருக்கு இல்லையா, குஞ்சு கோழிகள், இந்த குஞ்சுகளுக்கு அப்படின்னு தனியா வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா நாங்க வந்து தீவனம் வாங்கிடுறது, கடையிலேயே வாங்கி வச்சிருக்கோம். சரி. ஏன்னா அதுகளுக்கு கொஞ்சம் வந்து நல்ல எதிர்ப்பு சக்தி கிடைக்கணும், செரிமான பிரச்சனை வரும் அப்படின்றதுக்காக நாங்க வந்து இப்ப இதை வாங்கி வச்சுக்கிறது. அதே மாதிரி இந்த முட்டை கோழிகளுக்கு வந்து என்ன செய்வோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த முட்டை கோழிக்கான தீவனங்களை வாங்கி என்ன செய்யறதுன்னா கொடுக்கறது. ஏன்னா வரக்கூடிய குஞ்சுகள் நல்லா வரட்டும் அப்படின்ற முறையில என்ன செய்யறோம் அப்படின்னா பண்றோம். சரி. இப்ப இந்த மாதிரி அதே மாதிரி இந்த தீவனத்தோட என்ன செய்யறது அப்படின்னா நாங்க வந்து முருங்கை நிறைய இருக்கிறதுனால முருங்கை கீரைகளவே பிடுங்கி நல்லா அரைச்சு அப்படியே சாப்பாட்டுலயே என்ன செய்யறோம் அப்படின்னா கலந்து வச்சிடும். அப்படியே நல்லா சாப்பிடுதுங்க. அப்ப அதன் மூலமா என்ன செய்யுது அப்படின்னா ரொம்ப சத்துள்ள ஒரு கோழிகளா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. முருங்கை தலைகள் வந்து சில கோழிகள் சாப்பிட மாட்டீங்க சார், காரணம் என்ன சார்? சில கோழிகள் சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னா இப்ப அசில் கிராஸ் பாத்தீங்க அப்படின்னா முருங்கை இலையா நீங்க ஒரு கட்டு போட்டாலும் ஒரு அரை மணி நேரத்துல காலி பண்ணிடும். ஏன்னா அந்த கோழிகளினுடைய அந்த விருப்பங்கள் தான். இப்ப இது நாட்டுக்கோழியை பொறுத்த அளவுக்கு என்ன செய்யும் அப்படின்னா ஒன்னொன்னு சும்மா அங்கங்க டச் பண்ணும். சரி. அந்த மாதிரிதான். ஏன்னா புழு பூச்சிகள் தான் நிறைய சாப்பிடும். சரி. அப்ப முருங்கை இலையை வந்து நம்ம அப்படியே கொடுக்காம அதை அரைச்சு நம்ம தீவனத்தோட அது கூட வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சு போட்டோம் அப்படின்னா அந்த வாசனையில அந்த டேஸ்ட்லயே என்ன செஞ்சிடும் அப்படின்னா நல்லா சாப்பிடும். இப்ப குழந்தைங்க வந்து என்ன செய்யாது அப்படின்னா பால் குடிக்காது. ஆனா நீங்க கோக்கு வாங்கி குடிப்பாங்க. ஆனா கோக்கு வந்து கெட்டது, குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சுக்கும், காய்ச்சல் வந்துரும் அப்படின்றது நமக்கு தெரியும், குழந்தைங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரிதான் கோழிகளுமே. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம தேவையான மாதிரி நம்ம ஏற்பாடு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கோழியை நல்லா சாப்பிடும். சரிங்க சார், இப்ப 1 மாத குஞ்சுகள் வந்து நீங்க எப்படி சார் வளர்க்குறீங்க? 1 மாத குஞ்சுகள் அதுக்குன்னு தனி செட்டு போட்டிருக்கோம். சரி. தனியா செட்டு போட்டிருக்கோம். அதுக்குள்ள நாங்க என்ன செஞ்சிரோம் அப்படின்னா அந்த குஞ்சுகள் ஒரு கேஜிக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 25 குஞ்சுகளை விடலாம். சரி. அப்ப 25 குஞ்சுகளை வந்து உள்ள தனியா வச்சு அதுக்கு தண்ணி இதெல்லாம் தண்ணி ஒரு நாளைக்கு 2 தடவை டக்குன்னு மாத்திடுவோம் நாங்க. சரி. அப்ப ஒவ்வொரு தடவை மாத்திர போதுமே பாத்திரங்களை கழுவி சுத்தம் பண்ணி தான் வைக்கிறோம். எந்த விதமான நோய்கள் வராம இருக்கணும் அப்படின்றதுக்காக தனிச்சு வச்சுட்டு அதுக்கு பிறகுதான் நாங்க என்ன செய்வோம் அப்படின்னா ஒன்னா சேர்த்துவோம். இளம் குஞ்சுகளுக்கு முதல் உணவா என்ன சார் கொடுக்குறீங்க? இளம் குஞ்சுகளுக்கு முதல் உணவு அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா வெல்லம் இருக்கு பாத்தீங்களா, வெல்லம். இப்ப மேக்சிமம் நமக்கு வீட்லயே நாட்டு சக்கரை தான் பயன்படுத்துறோம். சரி. அப்ப அந்த நாட்டு சக்கரை எடுத்து நல்லா சுடு தண்ணி கொஞ்சம் நல்லா எடுத்து ஆற வச்சு அப்படியே அதுல மிக்ஸ் பண்ணி அப்படியே ஃபர்ஸ்ட் முதல் உணவு அப்படின்னு சொல்லி அது முட்டையிலிருந்து வெளியே வந்த உடனே கொடுக்கக்கூடியது நாட்டு சர்க்கரை தண்ணீர் தான். நாட்டு சர்க்கரை தண்ணி தான். ஒரு நாட்டுக்கோழி பிறந்த குஞ்சுல இருந்து அதோட முழு பருவத்தை எத்தனை காலங்கள் சார் ஆகும்? பருவம் அப்படின்னா முட்டையிடுறதுக்கு அது முட்டையிடுறதுக்கு அப்படின்னா ஒரு 7 மாசங்கள் 8 மாசங்கள் ஆகும். 8 மாதங்கள் ஆகும்.
சரி 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 சரி. ஒரு 6 மாதம் வளர்ந்த கோழி சராசரி எவ்வளவு இடம் சார் வரும்? 6 மாசம் வளர்ந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 700 கிராம் ஒரு 750 கிராமுக்குள்ளதான் வரும். இவ்வளவுதான் வரும். அவ்வளவுதான் வரும். இப்ப நம்ம பண்ணையில வளர்க்குற நாட்டுக்கோழிக்கும் கடையில விக்கிற கோழிக்கும் என்ன சார் வித்தியாசம் இருக்குது? இப்ப நம்ம பண்ணையில இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது உண்மையான பியூர் நாட்டுக்கோழி. சரி. இப்ப அங்க இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா அது நம்ம நாட்டுக்கோழி மாதிரியே இருக்கும். ஆனா அது வந்து கிராஸ். அது வந்து இப்ப 3 மாசத்திலேயே 1 கிலோவுக்கு வந்துடும். அது சரி. ஆனா இப்ப நம்மளது வந்து 6 மாசம் 7 மாசம் ஆனாதான் 8 மாசம் ஆனாதான் 1 கிலோவை தொடும். இப்ப இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு கோழி எவ்வளவு நாள் வளர்த்தாலும் 1 கிலோ 1.5 கிலோவுக்கு மேல என்ன செய்யாது அப்படின்னா போகவே போகாது. காரணம் என்ன அப்படின்னா அதான் நாட்டுக்கோழி. ஆனா நீங்க இப்ப 40 நாள்ல என்ன செய்யறோம் அப்படின்னா இப்ப ஒயிட் கோழி பாத்தீங்க அப்படின்னா 45 நாள்ல விற்பனைக்கு வந்துருது. 2 கிலோ 2.5 கிலோவுல 36 நாள் தான் சார். 36 நாள்ல வந்துருது. 45 நாள்ல அவங்க வந்து முடிச்சாகணும். ஆமா ஆமா. அந்த மாதிரியான அது மாதிரி இல்ல நம்மளது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஒண்ணும் இல்ல நம்ம கிராம பகுதின்றதுனால கை ஒடிஞ்சவங்க கால் ஒடிஞ்சவங்க இந்த எலும்புகள் சேர்வதற்கு சாப்பிடக்கூடிய உணவு நாட்டுக்கோழி தான். அதே மாதிரி குழந்தை பிறந்ததுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த நாட்டுக்கோழியை தான் அதிகமா பயன்படுத்துறாங்க. அப்ப எவ்வளவு ஒரு சத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த கோழிகளை பயன்படுத்துவாங்க என்பதை வந்து அத பயன்படுத்தக்கூடிய மக்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நல்லதை வாங்கி சாப்பிடணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோக்கத்துலதான் நம்மளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு சேவையாவும் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சரி, அடுத்த கட்ட கேள்வி சார். இப்ப இந்த பண்ணையில வந்து நீங்க ஒரு 30 சென்ட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நீங்க. இதுல வந்து நீங்க தாய்க்கோழியும் வளர்க்குறீங்க, தாய்க்கோழி கூட சேர்ந்து குஞ்சுகளும் இது இருக்குது. அப்ப ஒண்ணுக்கு ஒண்ணு கொத்தி கொள்ளும் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சமாளிச்சிருக்கீங்க. எப்படி வருது? அந்த மாதிரியான பிரச்சனைகள் இது வரைக்கும் வந்ததில்ல. கொத்துற பிரச்சனை இந்த மாதிரி வராது. இப்ப நாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த குஞ்சு கோழிகளை வந்து தனியா அடைச்சிடுறோம். சரி சரி சரி. அதுக்குன்னு தனியா செப்பரேட்டா இருக்கு. சரி சரி. இப்ப இந்த பெரிய கோழிகளுக்கு தனியா அதுக்குன்னு தனி செட்டு. சரி சரி. இப்படி ஒவ்வொன்றுக்கும் இப்ப இரவு நேரங்கள்ல தான் என்ன செய்யும் அப்படின்னா கொத்தி கொள்றதுக்கு பிரச்சனைக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து இப்ப நம்ம தனித்தனியா செப்பரேட்டா அடைச்சதுனால மேயிரும் போது என்ன செய்யும் அப்படின்னா அது அப்படியே கொத்த வந்தாலும் ஓடி தன்னை காத்துக்கொள்ளும். சரிங்க சார். இப்ப காலையில எத்தனை மணிக்கு சார் நீங்க கோழி வந்து செட் இருந்து வெளியே அனுப்புறீங்க? இப்ப குளிர்காலம் அப்படின்றதுனால நாங்க வந்து ஒரு 7 மணிக்கு தான் நாங்க திறக்கிறோம். சரிங்க சார். இதே கோடை காலம் அப்படின்னா நாங்க வந்து ஒரு 6 மணிக்கு திறந்துருவோம். 6 மணிக்கு திறந்துருவோம். காரணம் என்னன்னா அந்த பனி அதிகமா விழுகிற போது அந்த புல்லுகள்ல வந்து நிறைய பனி துளிகள் இருக்கும். அந்த பனித்துளிகளை சாப்பிடுச்சு அப்படின்னா கோழிகளுக்கு வந்து சளி பிடிச்சிரும். அப்புறம் பின்னாடி அப்படியே தொண்டு தொட்டு நோயா வந்துரும் அப்படின்றதுக்காக அந்த கொஞ்சம் அந்த பனி துணி தண்ணி எல்லாம் போன பின்னாடி காஞ்ச பிறகு நாங்க என்ன செய்யறோம்னா திறந்துவோம். ஈவினிங் எத்தனை மணி சார் கோழி அடையும்? ஈவினிங் வந்து எப்படி 6:45 அந்த மாதிரி. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அது மேய்ஞ்சிட்டு இஷ்டத்துக்கு மேய்ஞ்சிட்டு அது இஷ்டத்துக்கு தான் போய் உள்ள பரன் வசதியில இருக்கா சார்? பரன் வசதி இருக்கு. கோழி வந்து மேல ஏறி மேல ஏறி தான் இருக்கும். பரன் வசதியில வந்து வச்சாதான் கோழிகள் வந்து விருப்பத்தோட தங்கும். அப்படிங்களா? சாதாரணமா நம்ம கீழே விட்டோம் அப்படின்னா கட்டாயமா கோழிகள் தங்காது. ஆமா, நீங்க மேல கம்புகள் இதெல்லாம் வச்சு இதெல்லாம் நீங்க பலகைகள் இதெல்லாம் நீங்க அடிச்சு பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப லைக்கா விருப்பப்பட்டு என்ன செய்யும்னா ஏறி உட்காந்துக்கும். கோழிகளும் நோய் தாக்கமும் கம்மியா இருக்கும். மேல பரன்ல உட்காந்துட்டா எச்சம் கீழே விழுந்துரும். அதனுடைய எச்சம் கீழே விழுந்துரும். அப்ப நமக்குமே என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கிளீன் பண்றதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். அந்த மாதிரி. சரிங்க சார். இவ்வளவு நேரம் எங்களுக்கு வந்து ஒரு மிகவும் அருமையான ஒரு தகவலை கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க. இந்த இயற்கை முறையில வளர்க்கணும் கோழியை அப்படின்னு சொல்லி ஆர்வம் உங்களுக்கு எப்படி சார் வந்தது? இயற்கை முறையில அப்படின்னு இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய நோய் நொடிகளுக்கு ஆளாயிடும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா பழங்காலத்துல எல்லாம் 80 வயசு 100 வயசு வரைக்கும் இருந்தாங்க மக்கள். இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 50 வயசு 40 வயசுலயே அது அந்த நோய் இந்த நோய் அப்படின்னு சொல்லி நோய்களினுடைய எண்ணிக்கை அதிகமாயிருச்சு. சரி சரி. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய உணவு முறைகள். இந்த உணவு முறைகள் அதே மாதிரி நிறைய நான் வந்து பேஸ்புக்கு இந்த கூகுள் அதுல எல்லாம் போய் பாக்குற போது பாத்தீங்க அப்படின்னா இந்த
வெள்ளை கோழி, இந்த ஒயிட் லெக்கான் கோழி, இது எல்லாம் சாப்பிடும் போது என்ன ஆகுது அப்படின்னா நிறைய நமக்கு வந்து பிரச்சனைகளை உருவாக்குது. சரி சரி. இப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து மக்கள் விடுபடணும் அப்படின்னா இயற்கையான உணவு முறைகளை என்ன செய்யணும் அப்படின்னா சாப்பிடணும் அப்படின்ற ஒரு விஷயம். சரி சரி. இப்ப இதையும் நம்ம வந்து முன்னிறுத்தணும். இன்னொன்னு என்ன அப்படின்னா இப்ப இந்த நாட்டுக்கோழிகள் வந்து எளிமையா கிடைக்குது அப்படின்ற சூழ்நிலையில இப்ப இன்னைக்கு வந்து நம்ம வந்து நகரத்துவமா என்ன செய்தோம்னா வாழ ஆரம்பிச்சிட்டோம். கண்டிப்பா. அதனால இப்ப ஒவ்வொரு வீட்டுகள்லயுமே கோழிகளோ எதுவுமே இல்ல. அப்ப நம்ம எளிமையா கோழிகள் கிடைக்கிற மாதிரி நம்ம செய்துட்டோம் அப்படின்னா அப்ப மக்கள் வந்து இயற்கைக்கு வந்துருவாங்க. இயற்கைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு நோய் நொடிகள்லாம் இல்லாமல் போயிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேவை எண்ணமும் கூட. சரி சார், நாட்டுக்கோழி மேல மக்கள் வரவேற்பு எப்படி சார் இருக்குது? வரவேற்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. சரி சரி, நல்லா இருக்கு. ஆனா வந்து என்ன அப்படின்னா நம்ம பண்ணையாளர்கள் தான் என்ன செய்யணும் அப்படின்னா உற்பத்தி பண்ணி கொடுக்கணும். இந்த கோழி வளர்ப்பை பொறுத்தளவுக்கு முட்டை விற்பனை சொன்னீங்க, ஒரு நாள் குஞ்சுன்னு சொன்னீங்க, ஒரு மாத குஞ்சுன்னு சொன்னீங்க, அடுத்து இறைச்சிக்கு கொடுக்குறேன்னு சொன்னீங்க. இந்த நாலுல ஒரு பண்ணையாளருக்கு எது சார் ஒரு கை கொடுக்கும்? ஒரு லாபகரமானது எப்படி வித்தா லாபகரமா? குஞ்சுகளா கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு லாபமா இருக்கு. சரி, குஞ்சுகளா கொடுத்தோம்னா நமக்கு வந்து லாபம் இருக்கு. ஏன் அப்படின்னா ஏன்னா இப்ப 50 குஞ்சு நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா 50ஐயும் நம்ம கொண்டு வந்து சேர்க்க முடியாது. கண்டிப்பா அதுல 10 போயிடலாம், 20 கூட போயிடலாம். அப்படி நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்ப கோழிகள் வந்து தண்ணி குடிக்கும், குஞ்சுகள் தண்ணி குடிக்காது. அதுக்கு நம்ம அது கொஞ்சம் கஷ்டம். அந்த மாதிரி என்ன செய்யணும்னா வயிறு கட்டி என்ன ஆயிரும் அப்படின்னா இறக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம குஞ்சுகளாவே நம்ம வித்துட்டோம் அப்படின்னா பண்ணையாளர்களுக்கு லாபம். பண்ணையாளர்களுக்கு லாபம். சரி 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 சரி. சரிங்க சார், ஒரு அருமையான தகவலை எங்க சேனலுக்கு நேர்காணல் பண்ணியிருக்கீங்க சார். வந்து அதாவது வந்து பாத்தீங்கன்னா மலைராமன் ஃபார்ம் வந்து ஒரு நாள் குஞ்சுகள், ஒரு மாத குஞ்சுகள் இறைச்சிக்காண்டியும் வாங்கிக்கலாம், முட்டையும் வாங்கிக்கலாம். உங்களை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். அதாவது ஒரு நாள் குஞ்சுகள் வந்து முன்பதிவு அவசியம். அதாவது ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே கால் பண்ணிருக்கணும். சரிங்களா சார்? இது இன்னொரு இறுதியா ஒரு கேள்வி. இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க மேய்ச்சல் முறையில வளர்க்குறீங்க, இயற்கை முறையில வளர்க்குறீங்க. நீங்க இப்ப உங்ககிட்ட சிக்கு வாங்கணும் விரும்ப வந்து கொஞ்சம் தொலைவு அதிகமா இருந்தா பார்சல் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டா வந்து அவங்களாம் அனுப்ப வசதி உண்டா? கட்டாயமா பண்ணலாம். ஆனா நாங்க வந்து பஸ்லயோ இதுலயோ வச்சு விட மாட்டோம். சரி சரி. மேக்சிமம் ரொம்ப தூரம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். சரி சரி. பக்கத்துல இருந்தாங்க அப்படின்னா அவங்க பாதி தூரம் வந்து வர சொல்லிடுறது. நான் பாதி தூரம் போய் சரி சரி நேரடியாவே பார்த்து குடுத்துட்டு வந்துடுறது. பொதுவாகவே வந்து உங்க பண்ணை வந்து ஒரு விசிட் பண்ணிட்டு சிக்கெல்லாம் பார்த்துட்டு எடுத்துட்டு போற சிறப்புன்னு சொல்றீங்க. அது ரொம்ப அருமை. அதுதான் ரொம்ப அருமையான ஒரு விஷயம். சரிங்க சார், நம்ம சேனலை பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு கால் வரும். கால் வந்தா உங்களுக்கு ஒரு நாள் குஞ்சுகள், ஒரு மாத குஞ்சுகள் தொடர்ந்து உங்க பண்ணை வந்து மேலும் மேலும் அடுத்த கட்ட ஒரு நகர்வுக்கு பல்லுயிர் விவசாயம் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் சார். நன்றி. வணக்கம் நண்பர்களே. கேபிஎம் ஃபார்ம், தேனி மாவட்டம், கம்பம், சுருளிப்பட்டி. இந்த ஃபார்ம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா தேனிலிருந்து கம்பம், கம்பத்திலேருந்து சுருளிப்பட்டியில் இந்த ஃபார்ம் அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு செட்டு பண்ணியிருக்கோம். இந்த செட்டோட நம்ம செட்டு எப்படி பண்ணியிருக்கோம், இதோட விலை நிலவரம் என்ன, இந்த செட்டு பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறத ஒரு முழு தொகுப்பாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த செட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 20 அடி அகலமும் 43 அடி நீட்டமும் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு மேற்கும் இந்த செட்டை போட்டிருக்கோம். நம்ம எப்போயுமே ஒரு கோழி பண்ணை அப்படிங்கிற ஆரம்பிச்சிட்டோம்னா செட்டு போடுறோம்னா கிழக்கு மேற்கு போட்டால் தான் வந்து காற்று வந்து ஒரு சைடு வந்து இன்னொரு சைடு போகிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வெயில் வந்து ஒரு சைடு தான் அடிக்கும். அதனால் வந்து எப்போயுமே கிழக்கும் மேற்கும் செட்டை போடுறது தான் ஒரு கோழி பண்ணைக்கு ஒரு செட்டுக்கு வந்து ஒரு முறை. கிழக்கு மேற்கும் நம்ம எப்பயும் கண்டிப்பாக போடணும். இந்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 5 தூண், அதாவது 41 அடியில் வந்து 10 அடி 10 அடி விதத்தில் ஒரு 5 தூண் நம்ம வலது சைடுமோ அதே சேம் வந்து அந்த சைடு இட சைடு வந்து பார்த்தீங்கன்னா 5 அடி 5 அடி வித்தியாசத்தில் ஒரு 10 தூணும் நாங்கள் பண்ணியிருக்கோம். நடுவில் பார்த்தீங்கன்னா 5 அடி 5 அடி வித்தியாசத்தில் நடுவில் ஒரு 5 தூண் போட்டோம். மொத்தம் வந்து இந்த செட்டுக்கு வந்து சிமெண்ட் தூண் வந்து 15 தூண் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இட சைடு உள்ள தூணோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 8 அடி தூண், வலது சைடு உள்ள ஹைட்டு தூண் பார்த்தீங்கன்னா 8 அடி தூண்.
நடுவில் உள்ள தூண் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 அடி தூண் வரும். இந்த 10 அடி தூண் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இன்னைக்கோட மார்க்கெட்டு நிலவரப்படி வந்து பார்த்தீங்கன்னா 850 ரூபா 10 அடி தூண். 7 அடி தூண் வந்து பார்த்தீங்கன்னா 750 ரூபாய். அதாவது வந்து ஒரு அடிக்கு உங்களுக்கு 50 ரூபா அது குறையும். நம்ம வந்து இந்த ஃபார்மை சுற்றி பார்த்தீங்கன்னா ஹாலோ பிளாக் கல்லை வச்சு நம்ம மழை இறைச்சல் தண்ணி ப்ளஸ்ஸு நம்ம ஈரப்பதம் நம்ம இப்போ நம்ம தோட்டத்தில் இப்போ ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அந்த ஃபார்மில் உள்ள ஈரப்பதம் தோட்டத்துக்குள்ள வந்து மழை பெஞ்சா தண்ணி இதெல்லாம் வந்து ஃபார்முக்குள்ளே ஈரப்பதம் வராத அளவுக்கு வந்து சுற்றி ஹாலோ பிளாக் கல்லை 2 வருஷம் நம்ம போட்டு கட்டியிருக்கோம். நம்ம ஒரு மேடான இடத்துல வந்து ஒரு ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 2 வருஷம் உங்களுக்கு போதுமானது. கொஞ்சம் தாழ்வான பகுதியில் நீங்கள் ஃபார்ம் பண்ணுறப்போ வந்து கண்டிப்பாக நீங்கள் 3 வருஷம் ஹாலோ பிளாக் கல் கட்டி தான் ஆகணும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20 அடி அகலமும் 40 அடி நீளமும் உள்ள செட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 250 கல் தேவைப்பட்டது. ஒரு கல்லோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 அடி அகலம் உள்ளது, 1.25 அடி நீட்டமுள்ள கல் வந்து எனக்கு 250 கல் தேவைப்பட்டது. இன்னைக்கு ரேட் கிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 27 ரூபா வருது. நீங்கள் அதை ஏற்று லோடிங் சார்ஜு அன்லோடிங் சார்ஜு ட்ராவல் இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து ஒரு கல்லுக்கு வந்து உங்களுக்கு எப்படியும் 30 ரூபா ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கீழே உள்ள வேலைகள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் தூண் ப்ளஸ்ஸு ஹாலோ பிளாக் கல் இந்த ஒர்க்கு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2 கொத்தனார் தேவைப்பட்டாங்க, 2 சித்தாள் தேவைப்பட்டாங்க. ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 15 தூணுக்கு வந்து கீழே வந்து ஒரு 1.5 அடிக்கு நம்ம வந்து குழி தோண்டிருக்கோம் இந்த போஸ்ட்டை வந்து நிப்பாட்டுறதுக்காண்டி. அவருக்கு ஒரு ஆள், அதாவது வந்து 2 கொத்தனார் 2 சித்தாள், அந்த குழி தோண்டுறதுக்கு ஒரு ஆள், 3 பேர் ஆயிருக்காங்க. மொத்தம் இந்த கீ பிளான் செலவு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 23,000 ரூபா ஆயிருக்கு இது வரைக்கும். சரிங்களா? 23,000 ரூபாயில் எனக்கு வந்து ஃபுல்லாக ஹாலோ பிளாக் கல்லும் சுற்றி வச்சு கட்டிட்டேன், பில்லர் இதெல்லாம் போட்டு நான் முடிச்சிட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கார்பெண்டர் ஒர்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த தென்னை மரத்தை தான் நான் பண்ணியிருக்கேன். ஏன் பார்த்தீங்கன்னா இரும்பில் அப்படின்னு சொல்லி பண்ணுறோம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டுக்கு வந்து 20க்கு 40 செட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட எனக்கு நான் ஒரு கொட்டேஷன் கேட்டு வாங்குறப்ப எனக்கு 1,60,000 ரூபா எனக்கு அவங்க கொட்டேஷன் சொன்னாங்க. வெறும் தகரம் போடுறதுக்கு மட்டும் 1,60,000 ரூபா சொன்னாங்க. நான் பின்ன வந்து அப்புறமேல தான் ஒரு ஐடியா பண்ணேன், இந்த மாதிரி நம்ம தென்னை ரீப்பர்லேயே நம்ம செட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஐடியா பண்ணி இந்த தென்னை ரீப்பரில் தான் நான் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த ரீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்பர் எனக்கு ஒரு 20,000 ரூபா ஆச்சு. இந்த ஃபுல் ரீப்பர் இந்த செட்டுக்குரிய அனைத்து ரீப்பருமே 20,000 ரூபா எனக்கு செலவாயிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தகரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா 0.35 சீட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தென்னந்தோப்பில் நான் இப்போ ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனால வந்து எனக்கு வந்து தென்னை மட்டைகள் தேங்காய் இந்த மாதிரி விழுகிறப்போ வந்து எனக்கு தகரம் டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 0.35 சீட்டு நான் யூஸ் பண்ணேன். 3 அடி அகலம் உள்ளது 10 அடி நீட்டம் உள்ள சீட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மார்க்கெட்டில் எனக்கு கிடச்சது வந்து 894 ரூபாய்க்கு எனக்கு கிடச்சது. ஒரு சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மொத்தம் வந்து 17 தகரம் தேவைப்பட்டது. இப்போ 2 சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 34 தகரம், அதாவது இங்கிட்டு 14 தகரம் இங்கிட்டு 15 தகரம், 34 தகரம் எனக்கு தேவைப்பட்டது. இந்த தகரத்தோட மதிப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு 31,000 ரூபா இருக்குது. இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா அந்த தகரத்துக்கு மேலே 2 கோபுர தகரம் மாதிரி போடுவோம், அந்த தகரம் எல்லாமே சேர்த்து எனக்கு 31,000 ரூபா ஆச்சு. ப்ளஸ் இந்த கார்பெண்டர் ஒர்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்பெண்டர் ஒர்க்கு வந்து ஒரே ஒருத்தர் வச்சு தான் நான் பண்ணேன். அவர் கூட வந்து நானும் என்னோடய வீட்டில் உள்ளவங்களும் சேர்ந்து பண்ணோம்னா ஒரு நாளில் ஒரு கார்பெண்டர் 5 நாள் பண்ணார். 5 நாள் பண்ணதுக்கு அவர் பேமெண்ட் வந்து நான் 1,200 ரூபா நான் கொடுத்தேன் பேமெண்ட்டு. 5 நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 6,000 ரூபா வரைக்கும் நான் பேமெண்ட் கொடுத்துருக்கேன் அவருக்கு. மொத்தம் இந்த டோட்டல் இந்த செட்டோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செட்டில் வந்து நம்ம சிவில் ஒர்க்கு கார்பெண்டர் ஒர்க்கு ப்ளஸ் தகர ஒர்க்குலாம் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோழி மெஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 6 அடி உயரத்தில் நான் வாங்கினேன். ஏன் காட்டிங்கன்னா இது வந்து எனக்கு 5 அடி இந்த நம்ம ஹாலோ பிளாக் கட்டுனதுலேருந்து வந்து இந்த தென்னை ரீப்பர் வரைக்கும் எனக்கு 5 அடி, ஒரு அரை அடி வந்து அதிகமாக நான் வாங்கினேன். 6 அடி வாங்கினேன் நான். 6 அடி ப்ளஸ் 75 அடி எனக்கு ரோல் கிடச்சது. 1,800 ரூபா ஒரு ரோலு. எனக்கு வந்து 2 ரோல் எனக்கு தேவைப்பட்டது. இது நான் கடையில் வாங்கியிருந்தேன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆயிருக்கும். நான் எங்கே வாங்கினேன் பார்த்தீங்கன்னா அந்த செயின் லிங்க்கு டைமண்ட் செயின் லிங்க்கு வேலிக்கெல்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற அந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் போய் நான் வாங்கினேன். எனக்கு கொஞ்சம் கம்மியாக கிடச்சது. 2 ரோல்லே பார்த்தீங்கன்னா எனக்கு 40க்கு 20 அடி இந்த செட்டுக்கு வந்து போதுமானதாக இருந்தது.
இந்த செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து நான் 3 விதமாக பிரிச்சிருக்கேன் செட்டை. அந்த 41 அடி நீட்டத்தை வந்து 3 அறையாக நான் பிரிச்சிருக்கேன். முதல் அறை வந்து பார்த்தீங்கன்னா 8 அடி, இரண்டாம் அறை வந்து பார்த்தீங்கன்னா வந்து 12 அடி, மூன்றாம் அறை வந்து பார்த்தீங்கன்னா 21 அடி. இந்த 3 அறையாக நான் பிரிச்சிருக்கேன். ஏன் அந்த மாதிரி நான் பிரிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா, பிறந்த குஞ்சிலிருந்து 1 மாத காலம் வரைக்கும் முதல் செட்டிலையும், அடுத்து 1 மாதத்திலிருந்து 60 நாள் வரைக்கும் இரண்டாவது செட்டிலையும், 60 நாளைக்கு மேலே நம்ம 3ஆவது செட்டில் விட்டுட்டு நம்ம மேட்ச்சில் விடுறதுக்காண்டி நான் 3 விதமாக அந்த செட்டை நான் பிரிச்சிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டு வந்து நான் 1 லட்ச ரூபா மதிப்பில் வந்து இப்போ நான் செட்டு நான் போட்டிருக்கேன். இப்போ சில பேருக்கு ஒரு கேள்வி வரும், கோழி பண்ணைக்கு கோழி வளர்ப்புக்கு இந்த 1 லட்ச ரூபாயில் செட்டு அவசியமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும். அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் டைம் முதலீடு தான். நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் அந்த செட்டு போட்டுட்டிங்கன்னா அதனுடைய அந்த 1 லட்ச ரூபாய் வந்து நீங்கள் ஒரு தரமான முறையில் வந்து நீங்கள் கோழி வளர்க்குறப்ப வந்து ஒரு அனுபவம் வாய்ந்து நீங்கள் கோழி வளர்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த வருமானத்தை நீங்கள் ஒரு 8 to 10 மாதத்துக்குள்ளே நீங்கள் அந்த 1 லட்ச ரூபாய் நீங்கள் அதில் எடுத்துடலாம். இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செட்டிலிருந்து வர வருமானம் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒரு லாபகரமாக தான் அமையும். அதனால் இந்த செட்டு வந்து இதே மாதிரி குறைந்த செலவில் நீங்கள் ஒரு தாராளமாக அந்த செட்டை பண்ணலாம். அதாவது ஒரு ஸ்டீலில் நீங்கள் பண்ணுறப்போ வந்து கிட்டத்தட்ட இதோட மதிப்பு இதே ஒரு 20/40க்கு நீங்கள் 41 அடிக்கு நீங்கள் செட்டு போடுறப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு 2.5 to 3.5 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு இந்த செட்டு போடுறதுக்கு செலவாகும். நீங்கள் இந்த குறைந்த இப்படி பண்ணுறப்போ வந்து 1 லட்ச ரூபா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அந்த செட்டை நீங்கள் பண்ணி முடிக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்டீல்லே போட்டாலும் அதோட லைஃப் உங்களுக்கு 15 to 16 வருஷம் தான் வரும். நீங்கள் அதை டிஸ்மாலினி பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிராப் கணக்கில் தான் போகும். அது ஒரு யூஸ்ஃபுல் எதுவும் ஆகாது. அதனால் என்னை போன்ற சிறு குறு விவசாயிகள் குறைந்த செலவில் வந்து ஒரு பண்ணையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தகரம் போடுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த ரீப்பர் பார்த்தீங்கன்னா 10 அடி நீட்டம் உள்ளது. இந்த ரீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 2 அடிக்கு டிஃப்ரெண்ட்டில் போட்டுருக்கோம். 2 அடிக்கு ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்லேயே போட்டுருக்கோம். நம்ம ஏன் 2 அடி போட்டோம்னா கொஞ்சம் நெருக்கலாக இருந்தாலும் வந்து மட்டைகள் விழுறப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த தகரம் டேமேஜ் ஆகாது அப்படின்னு சொல்றதுக்காண்டி வந்து 2 அடி வித்தியாசத்தில் நாங்கள் இது போட்டிருக்கோம். இந்த ரீப்பருக்கு மேலே அடுத்து ஒரு சின்ன ரீப்பர் போட்டிருக்கோம் நம்ம தகரம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காண்டி. இதுவும் பார்த்தீங்கன்னா 1 அடி வித்தியாசத்தில் நம்ம போட்டிருக்கோம். நாங்கள் இந்த மாதிரி போகிறப்போ வந்து அதாவது சொல்கிறாங்க நீங்கள் தகரம் வந்து எவ்வளோ திக்னஸ் கூடுதல் கம்மி எப்படியானாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டு ஆனால் அது உள்ளே போடுற ரீப்பரோ ஆங்கிலோ வந்து கொஞ்சம் இடம் நெருக்கலாக இருக்கிறப்ப வந்து உங்களுக்கு வந்து அது வந்து தகரத்தோட லைஃப் நல்லாயிருக்கும். அதனால வந்து இந்த மாதிரி நாங்கள் ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி இப்போ நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 டூலுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வால் பிளேட்னு ஒரு இது போட்டுருந்தாங்க. இது வந்து ரொம்ப திக்னஸ் ஆகாது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4 இன்ச்சு கனமுள்ள ஒரு ரீப்பர் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி மட்டும் பார்த்தீங்கன்னா 40 ரூபா. ஒரு ரீப்பர் வந்து ஒரு அடி 40 ரூபா. இந்த 3 ஸ்பூன் இருக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு மிடில் இந்த 3 ஸ்பூனுக்கு மேலே வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நாங்கள் தடிமனான ஒரு வால் பிளேட் தான் போட்டிருக்கோம். ஏன் கேட்டிங்கன்னா இதோட லோடு வந்து தகரத்தோட லோடு மேலே உள்ள ரீப்பரோட லோடு வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 சைடு ஜாஸ்தி இருக்கிறனால வந்து இந்த ரீப்பர் வந்து பெண்டாக இருக்கிறது நம்ம வந்து இது வந்து நாங்கள் ஒரு திக்னஸ் ஜாஸ்தியாக வந்து நல்லா லைஃப் கிடைக்கணும் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மழை இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. பாருங்கள் நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. கீழே உள்ள இறச்சல் வந்து நம்ம ஃபார்முக்குள்ளே பார்த்தீங்கன்னா வரவே இல்லை. பார்த்தீங்கன்னா ஈரமாக தான் இருக்குது. ஈரமே இல்லை பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு நான் வந்து 2 கல்வெட்டு தான் கட்டியிருக்கேன். ஒரு கல்வெட்டு உள்ளே போயிடுச்சு. இதுக்கு ஈரப்பதம் வரக்கூடாதுன்னு இருக்குது. ஒரு கல்வெட்டு தான் மேலே இருக்குது. எனக்கு வந்து இறச்சல் வந்து உள்ளே இல்லை. செட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஈரப்பதமே கிடையாது. நான் சில பேருக்கு ஒரு கேள்விகள் வரும். அதாவது வந்து நம்ம செட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட் தளம் போடணுமா அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிப்பாக ஒரு கேள்விகள் வரும். தேவையில்லாத ஒன்று காங்கிரீட் தளமே தேவையில்லை. ஒரு மேடான இடத்துல நீங்கள் ஃபார்ம் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே வந்து இந்த வேஸ்ட்டு கல் இல்லெல்லாம் போட்டுட்டு வந்து நீங்கள் மேலே வந்து மண்ணை பரப்பி விட்டாலே ஒரு போதுமானது தான் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு நான் கட்டுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் குறுக்கு கம்பிகள் கட்டியிருக்கேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 1 அடி இந்த கம்பிக்கும் 1 அடி, இந்த கம்பிக்கும் 1 அடி, அடுத்து ஒரு 1 அடி விதத்தில் வந்து நான் இதில் வந்து ஒரு 4 கம்பி நான் குறுக்கு கம்பி கட்டியிருக்கேன். ப்ளஸ் இந்த 10 அடிக்கு நடுவில் 5 அடி வித்தியாசத்தில் ஒரு குறுக்கு கம்பி கட்டியிருக்கேன். ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம இரவு நேரங்களில் நம்ம செட்டுக்குள்ளே கோழி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நாய்கள் போன்றது வந்து இந்த வலையை முட்டுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சாதா 22 kg தான். வலையை முட்டுறப்போ வந்து நாயே வேற எது ஒன்று முட்டினாலும் வந்து செட்டுக்குள்ளே தாராளமாக அது வந்து நம்ம வந்து தாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதனால இந்த மாதிரி குறுக்கு கம்பியை வச்சு நீங்கள் கட்டிட்டு அதுக்கு மேலே நீங்கள் மெஸ்ஸை போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலையோட லைஃப்பும் நல்லாயிருக்கும்.
நீங்க வந்து ஒரு பயம் இல்லாம இருக்கலாம், செட்டுக்கும் ஒரு நல்ல சேஃப்டியா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வால் பிளேட் வந்து கொஞ்சம் திக்னஸ் ஆனது நான் சொல்லியிருந்தேன், இதுக்கு மேல ஃபுல் லோடு வரும்னு சொல்லியிருந்தேன். இந்த வால் பிளேட் வந்து நம்ம ஜாயிண்ட் பண்றப்போ வந்து இந்த மாதிரி தான் ஜாயிண்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஜாயிண்ட் பண்றப்போ வந்து உங்களுக்கு லைஃப் நல்லா வரும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நீங்க ஜாயிண்ட் பண்றப்போ வந்து கரெக்டா அந்த பில்லர் கூட அந்த கரெக்டான அந்த இது மேலதான் ஜாயிண்ட் வர்ற மாதிரி பண்ணணும். நீங்க இடைப்பட்ட இடத்துல வந்து 2 பில்லருக்கும் நடுவில் 5 அடியில ஜாயிண்ட் பண்ணக்கூடாது. அது பண்றப்போ வந்து அந்த லோடுல வந்து அது உடையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால நீங்க எப்பயும் இந்த மாதிரி பில்லருக்கு மேலே ஜாயிண்ட் பண்றப்போ வந்து ஜாயிண்ட் வந்து கண்டிப்பா அந்த தூணோட மத்தியெல்லாம் இருக்கணும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 20 அடி உள்ள அகலம் உள்ளது. இதில் நம்ம ஃபஸ்ட்டு தூண் வந்து பார்த்தீங்கன்னா 8 அடி சொல்லியிருந்தேன், லாஸ்ட்டு தூண் 8 அடின்னு சொல்லியிருந்தேன், நடுவில் உள்ள தூண் வந்து 10 அடின்னு சொல்லியிருந்தேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீர் ஓட்டம் 2 சைடு வந்து அந்த நீர் ஓட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 அடி நீர் ஓட்டம் வரும். 2 அடி நீர் ஓட்டம் வரப்போ உங்களுக்கு ஒரு போதுமான ஒரு நீரோட்டம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ வந்து தகரம் வந்து நீங்கள் 10 அடி தகரம் எடுத்தால் போதுமானது. நீங்கள் இப்போ 20 அடின்னு சொல்கிறது 21 அடி போடுறப்போ வந்து உங்களுக்கு தகரம் வந்து 12 அடி எடுக்கிற மாதிரி ஆயிரும். உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் வரும். அதனால வந்து நீங்கள் 20 அடியிலே போடுங்க. அதாவது 20 அடினா உள்கூடு 20 அடி போடுங்க. போட்டால் வந்து உங்களுக்கு கரெக்டாக 10 அடி தகரம் கரெக்டாக உட்காரும் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்லர்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வெளியே வந்து 1 அடிக்கு நம்ம சீட்டு வந்து வெளியே வந்திருக்கும். இப்போ 1 அடி உங்களுக்கு போதுமானதான். 1 அடி வெளியே வந்தாவே வந்து தண்ணி இறைச்சல் நீர் வந்து தள்ளி தான் விழுகும். அப்போ உங்களுக்கு வந்து உள்ளே வந்து மழை இறைச்சல் அந்தளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. இப்போ 2 சைடும் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு ஒரு அடி, அந்த சைடு பில்லர்லேருந்து 1 அடி உங்களுக்கு வந்து வெளியே போயிருக்கும். ஒரு மழை இறைச்சல் எந்த ஒரு பெரிய மழையே பெஞ்சாலும் மழை வெள்ளம் வந்து உள்ளே போகாது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 அடி வெளியே, 4 சைடுமே உங்களுக்கு ஒரு அடி வந்து தகரத்து செட்டிலேருந்து வெளியே வந்திருக்கும். போதுமானது தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு ஒரு சந்தேகம் வரும், நம்ம ஏன் வந்து இந்த கூம்பு டைப்பில் செட்டு போடணும், கூம்பு டைப்பில் போடாமல் வந்து ஒரே ஸ்லோப்லேயே செட்டு போட்டால் நமக்கு வந்து கொஞ்சம் பட்ஜெட் வந்து கொஞ்சம் குறையுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சந்தேகம் வரும். நான் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் நான் ஒரு கம்பேர் பண்ணி பார்த்தேன். கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப வந்து இது இந்த கூம்பு டைப்பில் போடுறப்பையும் நம்ம ஸ்லோப்பாக ஒன் சைடு போடுறப்பையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வித்தியாசமும் இல்லை. இப்போ இது வந்து ஒரு 1 லட்ச ரூபா உங்களுக்கு செலவாகுதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் சைடு ஸ்லோப்பாக போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபா உங்களுக்கு குறையும். அவ்வளோ 10% குறையும், 10,000 ரூபா தான் குறையும். அவ்வளோ 90,000 ரூபா வரும். என்ன காரணம் கேட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது நீங்கள் கூம்பு டைப்பில் போகிறப்போ இந்த சைடு ஒரு 10 அடி தகரம், அந்த சைடு ஒரு 10 அடி தகரம், உங்களுக்கு 20 அடி தகரம் ஆகி போச்சு. இதே நீங்கள் சிங்கிள் சைடு போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே 20 அடி செட்டுக்கு நீங்கள் 20 அடி தகரம் எடுத்து தான் ஆகணும். இதில் உங்களுக்கு என்ன ஒரு செலவு வரும் பார்த்தீங்கன்னா அந்த கூம்பில் மேலே வர்ற அந்த முகப்பு தகரம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்று தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவு வரும். பில்லர் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக 3 பில்லர் போட்டே ஆகணும். அதனால வந்து தாராளமாக வந்து நீங்கள் இந்த மாதிரி கூம்பு டைப்பு போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சைடு இறைச்சல் உங்களுக்கு உள்ளே போகாது. இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டு வந்து 20க்கு 40 நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த செட்டோட ஸ்கொயர் ஃபீட்டு பார்த்தீங்கன்னா 800 சதுர அடி. இந்த செட்டோட ஸ்கொயர் ஃபீட் மொத்தம் உள்ளடக்கம் வந்து 800 சதுர அடி. இதில் நீங்கள் பிராய்லர் வளர்த்தீங்கன்னா பிராய்லர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 சதுர அடிக்கு நீங்கள் ஒரு பிராய்லர் கோழி வளர்க்கலாம். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் 800 சதுர அடினா 1.5 சதுர அடி ஆயிடுச்சுன்னா ஒரு 550 பிராய்லர் கோழியை நீங்கள் இதில் வளர்க்கலாம். நாட்டுக்கோழின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் மேய்ச்சலை வளர்க்குறீங்க, சாயங்காலம் அடைக்கிறதுக்கு மட்டும்தான் எனக்கு செட்டு அப்படின்னு நீங்கள் வளர்க்குறப்ப வந்து கிட்டத்தட்ட இது 800 ஸ்கொயர் ஃபீட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட 800 to உங்களுக்கு 900 கோழி வரைக்கும் நீங்கள் இதில் இந்த செட்டில் நீங்கள் வளர்க்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு மேலே பறன் மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த பறன்லையும் சில நாட்டுக்கோழியோட இயல்பே வந்து பார்த்தீங்கன்னா பறன் மேலே அடைகிறது தான். சில கோழி அந்த பறன் மேலே அடைஞ்சுக்கிறோம். அதனால் நீங்கள் தாராளமாக 800 to 900 கோழி வரைக்கும் வளர்க்கலாம். காடை வளர்ப்பாளர்கள் காடை வளர்க்கும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த செட்டு வந்து நீங்கள் 4ஆக பிரிச்சுக்கலாம். அதாவது முதல் 10 அடி, 2ஆம் 10 அடி, 3ஆம் 10 அடி, 4ஆம் 10 அடி, அதாவது 40 அடி 4ஆக நீங்கள் பிரிச்சுக்கிட்டிங்கன்னா 10/10 அந்த சைஸில் 10/20க்கு உங்களுக்கு செட்டு 4ஆக பிரிச்சிங்கன்னா வரும். ஒரு சதுரடிக்கு வந்து காடை பார்த்தீங்கன்னா 5 காடைகள் வளர்க்கலாம். ஒரு சதுரடிக்கு நீங்கள் 5 காடைகள் வளர்க்கலாம். அப்போ 20/40 செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 80 ஸ்கொயர் ஃபீட்டுங்களா, அவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4000 காடைகள் வரைக்கும் இந்த செட்டில் நீங்கள் தாராளமாக வளர்க்கலாம். நீங்கள் 4ஆக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு செட்டில் ஒரு 1000 காடை, 2ஆம் செட்டில் ஒரு 1000 காடை, 3ல் ஒரு 1000, 4ல் ஒரு 1000
அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு பேட்ச் காடை வந்து உங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு தரமாக இருக்கும் இந்த செட்டு. அதனால் குறைந்த விலையில் யாராவது செட்டு போடணும்னா இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி செட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னை மாதிரி ஒரு சிறு குறு விவசாயிகள் புதுசாக நான் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எனக்கு சில கொஞ்சம் ஐடியா வேணும் அப்படின்னா வந்து என்னுடைய நம்பர் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து என்னை வந்து தாராளமாக எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். ஆனால் உங்களுக்கு தகுந்த பதில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக அளிப்பேன். பால்பாண்டியன். இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் கம்பம் சுருளிப்பட்டி அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கு. முழுக்க பார்த்தீங்கன்னா தென்னை தோப்புகளை வந்து இயற்கை முறையில் வந்து மேய்ச்சல் முறையில் வந்து நான் வந்து இப்போ நாட்டுக்கோழி வளர்ப்பை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டு காலமாக தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோழிகள் வளர்ப்பு எப்படி வளர்க்குறது, இளம் குஞ்சு நம்ம எப்படி ஒரு பண்ணையினோட அடுத்த கட்ட நகரவே வந்து பார்த்திங்கன்னா இளம் குஞ்சுகள் தான். இளம் குஞ்சுகள் எந்தளவுக்கு நம்ம வந்து காப்பாற்றி நம்ம கொண்டு வந்து வளர்க்குறோமோ அந்தளவுக்கு பண்ணை வந்து நமக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்ம கொண்டு போனோம். இந்த வீடியோவில் அதை பற்றி நம்ம பண்ணையில் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இளம் குஞ்சுகளை வளர்ப்பாங்க. நம்ம இந்த கேபிஎம் ஃபார்ம் இங்கே வந்து எப்படி வந்து நம்ம வந்து கோழிகளை வந்து வளர்க்குறோம்னு சொல்லிட்டு ஒரு தொகுப்பை நம்ம இப்போ பார்க்கலாம். எப்படி வளர்க்குறோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம தாய்க்கோழி மூலமாக அடை வைக்கிறோம். அடை வச்சுட்டு என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அந்த புதிதாக ஒரு செட்டு போட்டுருவோம். இந்த செட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனித்தனியாக பிரிச்சுருக்கோம். முதல் 2 செட்டை வந்து தனித்தனியாக நம்ம பிரித்து வந்து அது வந்து என்னன்னா தாய்க்கோழி தாய்க்கோழி கூடயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாத காலம் வரைக்கும் நம்ம அந்த தாய்க்கோழி கூடயே தான் வளர்க்குறோம். ஏன் காட்டுறேன்னா இந்த மாதிரி வெளியே நம்ம விட்டு மேய்ச்சலை வளர்க்குறப்போ வந்து அது வந்து பார்த்திங்கன்னா மழை நீர், இந்த மாதிரி தேவையில்லாத கழிவு நீர்கள், இந்த வாத்து தொட்டியில் உள்ள நீர்கள், இந்த மாதிரி ஒரு கழிவு நீர்கள்லாம் சாப்பிட்றப்போ வந்து அதுக்கு அதிகமான நோய்கள் வருது. நம்ம அடை வச்சு அந்த 21 நாளில் வந்து அந்த குஞ்சு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். முதல் நாளே வந்து பார்த்திங்கன்னா அதை எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செட்டுக்குள்ளேயே வந்து நம்ம ஒரு நாள் முதல் 30 நாள் வரைக்கும் அந்த தாய்க்கோழி கூடயே வந்து நம்ம அதை வளர்க்குறோம். நம்ம வளர்த்துட்டு என்ன பண்ணுறோம்னா அங்கிருந்து நம்ம பொரித்த உடனே எடுத்து வந்தோம்னா முதல் 3 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து இனிப்பு கலந்த தண்ணி, அதாவது சர்க்கரை, குளுக்கோஸு, நாட்டு சர்க்கரை, வெல்லம், இது போன்றதை வந்து ஒரு 3 நாளைக்கு மட்டும் நம்ம தொடர்ந்து கொடுக்குறோம். ஏன்னா வந்து அதுக்கு அது உடம்புல வந்து எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுக்குள்ள குடலில் உள்ள மஞ்சள் கழிவுகள் வந்து வெளியே வர்றதுக்காக வந்து இனிப்பு கலந்த நம்ம தண்ணியை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு மாதம் வந்து இதுக்கு தீவனம் வந்து பார்த்திங்கன்னா முதல் ஆரம்ப காலம் ஒரு 15 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்டர் ஃபீடு தான் கொடுத்துட்ருக்கோம், கம்பெனி ஃபீடு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா வந்து அதுதான் வந்து கொஞ்சம் வேகமாக வந்து செரிமானம் ஆகக்கூடிய தன்மை வந்து அந்த கோழிகளுக்கு தான், அந்த தீவனத்துக்கு தான் உண்டு. நம்ம மக்காச்சோளம், கம்பு இந்த மாதிரி கொடுத்தா வந்து செரிமானம் ஆகாது. அதனால் வந்து குஞ்சுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் கம்பெனி ஃபீடு தான் வந்து முதல் 15 நாளைக்கு கொடுப்போம். 15 நாளைக்கு அதுக்கடுத்துன்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய கோழிக்கு கொடுக்குற கலப்பு தீவனத்தையே கொடுத்துட்றோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், அசோல 15 நாள் தான் நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் நான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா புல் வகைகள் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பச்சை பசும் தீவனம்னு சொல்கிறது வந்து 15 நாளுக்கு அடுத்து வந்து நான் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடறேன். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷெட்டுக்குள்ளே வந்து தனித்தனியாக ஒரு தாய் அதனுடைய குஞ்சுகள், அடுத்த தாய், அந்த மாதிரி பிரித்து வளர்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா குஞ்சுகள் இறப்பு சதவீதம் வந்து 1% தான் எனக்கு இருக்குது. அந்த 1% கூட எப்படியும் பார்த்திங்கன்னா வந்து கோழிகள் வந்து இந்த மிதிப்பட்டு இந்த மாதிரி தான் இறந்து போயிடே தவிர வந்து மற்ற எந்த ஒரு சளி இந்த மாதிரி நோய்கள் வந்து அது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஆரம்ப காலத்தில் வந்து நான் பார்த்தீங்கன்னா வந்து கோழிகளுக்கு நான் இளம் குஞ்சுகளுக்கு வந்து புருடரு இந்த மாதிரி கறியை வச்சு ஹீட்டு கொடுத்து, இல்லாட்டி வந்து நம்ம லைட்டு வெளிச்சம் கொடுத்தெல்லாம் நான் வந்து பண்ணேன். அதில் எனக்கு அந்தளவுக்கு வந்து எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கல. என்னதான் நம்ம தாய்க்கோழி மூலம் வளர்க்குற இது வந்து ஒரு 30 நாள் ஒரு நல்ல ஒரு வித்தியாசம் தெரியுது. நம்ம புருடர் போட்டு வளர்க்குறப்போ வந்து அதில் ஒரு விதமான எனக்கு வளர்ச்சி இருந்தது. இறப்பு விகிதம் வந்து பார்த்திங்கன்னா தாய்க்கோழியில் பண்ணுறப்ப தான் வந்து எனக்கு நல்லா இருந்தது. அதனால வந்து பெரிய ஒரு செட்டாக போட்டுட்டு அந்த செட்டுக்குள்ளேயே வந்து நான் இந்த 1 மாதம் வரைக்கும் நான் கோழி குஞ்சுகளை வந்து நான் வளர்க்குறேன். நான்
இது 20 அடி அகலம் உள்ள ஒரு செட்டு. இதில் நான் 10 அடியாக பிரிச்சிருக்கேன். முதல் செட்டு வந்து 10 அடியாக பிரிச்சிருக்கேன். இதை 10 அடியாக பிரிச்சிருக்கேன். அந்த 10 அடியில் ஒரு தாய்க்கோழி அதனுடைய குஞ்சுகள் அதில் தனியாக விட்டுருக்கேன். இந்த செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்ததில் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா தாய்க்கோழி அதனோட குஞ்சுகள் விட்டுருக்கேன். இந்த மாதிரி வளர்க்குறப்ப தான் நமக்கு வந்து ஒரு கோழிகள் வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமாக வளருது. இதே இது நான் இப்போ பிறந்து ஒரு 5 நாள் மட்டும் நம்ம ஒரு பாதுகாப்பாக வளர்த்துட்டு அதுக்கடுத்து நான் மேட்சில் விட்டுருந்தேன் வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கோழி வந்து 10 சிக்கு இருந்ததுன்னா வந்து எனக்கு லாஸ்ட்டில் மிஞ்சிற வந்து பார்த்தீங்கன்னா 2 குஞ்சுகள் தான் எனக்கு மிஞ்சிச்சு. அதனால வந்து இப்போ இந்த முறையில் நான் இப்போ வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா 2 கோழிகள் இருக்குது. இந்த மீன் வலை போட்டு மறைச்சிருக்கும். இதில் ஒரு தாய்க்கோழிகள், அதில் ஒரு தாய்க்கோழிகள், அதில் ஒன்று மொத்தம் அந்த 4 தாய்க்கோழிகள் வந்து இந்த செட்டுக்குள்ளேயே நம்ம வளர்க்குறோம். இதை நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா 1 மாதம் வரைக்கும் உள்ள வளர்ப்புன்னு சொல்லிட்டு 1 மாதம் கழித்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அடுத்த 3ஆவது செட்டுக்கு நம்ம வந்து வெறும் குஞ்சுகளை மட்டும், அது வெயில் காலமாக இருந்தால் 30 நாள் வந்து குஞ்சுகளை மட்டும் நம்ம பிரிச்சுட்டு தாய்க்கோழி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 குஞ்சுகளை மட்டும் வெளியே மேய்ச்சலுக்கு விட்டுரும். மீதி குஞ்சுகளை வந்து அடுத்து நம்ம 3ஆவது செட்டுக்கு கொண்டு போயிடுவோம். அப்போ இந்த செட்டு ஃப்ரீ ஆயிடும். ஃப்ரீயானோட என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நம்ம அடையில படுத்திருக்க கோழிகள் வந்து நம்ம குஞ்சு பொறிச்சிடும் பார்த்தீங்களா, அந்த முதல் நாள் குஞ்சுகளை வந்து இந்த செட்டில் நாங்கள் விட்டுருவோம். அதுக்கடுத்து அந்த 3ஆவது செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 30 நாள்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3ஆவது செட்டிலேயே தான் நம்ம வளர்த்துட்டே இருக்கோம். வெறும் குஞ்சுகளை மட்டும், தாய்க்கோழி இல்லை. தாய்க்கோழி இல்லாமல் தாய்க்கோழி வந்து 30 நாளாக நம்ம பிரிச்சிருவோம். வெயில் காலமாக இருந்தால், மழை காலமாக இருந்தால் 45 நாளில் பிரிப்போம். 30 நாளுக்கு அடுத்து உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கோழிகள் மட்டும்தான் மேய்ச்சல் இருக்கும். 2 மாதம் கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3ஆவது செட்டில் நாங்கள் வளர்க்குறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதம் வரைக்கும் அந்த செட்டில், 1 மாதம் கழித்து தாய்க்கோழியை பிரிச்சுட்டு இந்த செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 நாள் வரைக்கும் நாங்கள் இதுக்குள்ளே வளர்ப்போம். வெயில் காலமாக இருந்தால் 60 நாள், மழை காலமாக இருந்தால் ஒரு 10 நாள் வந்து ஜாஸ்தியாக ஒரு 70 நாள் வரைக்கும். அது ஒரு நல்ல பார்ப்போம். இந்த சிக்கை நம்ம பார்த்துட்டு ஒரு நல்ல பெரிய 2 மாதத்துக்குரிய ஒரு நல்ல ஒரு வெயிட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சவங்க அந்த சிக்கை வந்து நம்ம தூக்கி மேய்ச்சலில் விட்டுருவோம். மேய்ச்சலில் விட்டுட்டு வந்து மேய்ஞ்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய செட்டுக்கு அங்கே போயிடும். இது வந்து இந்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா குஞ்சுகள் பராமரிப்புக்காண்டியே வந்து நான் வந்து ஒரு பிரத்யேகமாக பண்ண செட்டு தான் இது. இந்த முறையில் நான் பண்ணுறப்ப வந்து எனக்கு இளம் குஞ்சுகள் இறப்பு வந்து மிக மிக ரொம்ப கம்மி தான். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 சிக்கு இருந்தேன்னு நினச்சிக்காங்களே, எனக்கு வந்து ஒரு 50 குஞ்சுகள் தான் எனக்கு இழப்பே வருது. அந்தளவுக்கு இது வந்து எல்லா காலங்களிலும், மழை காலம், வெயில் காலம், குளிர்காலம், எந்த மாதிரி ஒரு காலங்களாக இருந்தாலும் சரி இந்த முறையில் நான் வளர்க்குறப்ப வந்து எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு இதில் எனக்கு கிடைக்குது. இந்த குஞ்சுகளுக்கு பார்த்தீங்கன்னா 15 நாள்லேயே இருந்து வந்து பார்த்திங்கன்னா பசும் தீவனத்தை கொடுத்து நான் பழக்கிடுறேன். அதாவது வந்து கொஞ்சம் கட்டரில் கட் பண்ணி தான் வந்து நான் கொடுப்பேன். நான் 15 நாள்லேருந்து கொடுக்குறேன். நான் 1 நாள் முதல் 60 நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண நம்ம வந்து தண்ணீர் வந்து நான் கொடுக்குறது கிடையாது. நல்லா சுண்டை காய்ச்சி அது ஆறுன பிறகு தான் அந்த தண்ணி தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதில் நான் என்ன மாதிரியான தண்ணியில் இது பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சுக்கு, அது வந்து பார்த்திங்கன்னா அது குளிர் காலமாக இருக்கிறதுனால வந்து சுக்கு வந்து கோழிகளுக்கு ஒரு சூடை ஏற்படுத்தும். அதனால் சுக்கு கலந்த தண்ணியை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்து ஜீரகம், சோம்பு அதை வந்து லைட்டாக மிக்சியில் அடித்து அதோட தண்ணியில் போட்டு நல்லா காய வச்சு அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் தண்ணியை. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமாக கொடுப்பேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து கீழாநெல்லி, குப்பை மணி, வேப்ப இலை இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு நல்லா அதை தண்ணி வந்து நல்லா கொதிக்க விட்டு, இப்போ ஒரு 3 லிட்டர் தண்ணினா அது 1.5 லிட்டர் 6 வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்புறமேலே இந்த இளம் குஞ்சுகளுக்கு நான் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நான் கொடுக்குறப்ப வந்து கோழிகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு சளி தொல்லைகள், எனக்கு இளம் குஞ்சுகள் அதிகமாக பாதிக்கக்கூடிய சளி தொல்லைகள் எனக்கு வர்றதில்லை. அது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இறக்கை தொங்கும் நோய்கள்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நோய்களும் வந்து எனக்கு கோழி குஞ்சுகளுக்கு இது வரைக்கும் எனக்கு வந்ததில்லை. நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நீங்களே பாருங்கள், நல்லா ஆக்டிவாக நல்லா ஃபீட் எடுக்கும். அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளைமேட்டே ரொம்ப மோசமாக இருக்குது எங்கள் ஏரியாவில். அது நல்ல ஒரு ஆக்டிவாக நல்லா தீவனம் எடுக்கும். அது செரிமான பிரச்சனைகள்லாம் ஒரு கோழி இளம் குஞ்சுகள் இறப்புக்கு அதிகமான வந்து செரிமான பிரச்சனைகள்லாம் ஜாஸ்தி வரும். இந்த மாதிரி ஒரு மூலிகை கலந்த, இயற்கை சார்ந்த ஒரு மூலிகை கலந்த நீங்கள் தண்ணியை கொடுக்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இளம் குஞ்சுகள் இறப்புன்னு சொல்கிறது கம்மியாக இருக்கும்.
இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவையில்லாத இளம் குஞ்சுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கழிவுகள் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. வீட்டில் பழைய சோறு மிஞ்சுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சாதம் போடுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணவே கூடாது. ஒன்று கம்பெனி தீவனம், இல்லாட்டி காப்பு தீவனம், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பசுந்தீவனம், இந்த மாதிரி தீவனம் கொடுத்து ஒரு மாதம் வரைக்கும் வளர்த்தா வந்து குஞ்சுகள் நல்லா ஆரோக்கியமாக நல்லா வளரும். நம்ம ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு இயற்கை முறை, அதாவது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு செயற்கை கலந்த எந்த ஒரு, அதாவது செயற்கைனா எப்படி சொல்லணும்னா வந்து எந்த ஒரு வேக்சின் இந்த மாதிரி இது இல்லாமையே வந்து பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் நாங்கள் வந்து துளசி, நான் சொன்னல துளசி, முருங்கைக்கீரை இந்த மாதிரி தீவனங்களை கொடுத்துட்டு வந்து இளம் குஞ்சுகளை வந்து நாங்கள் ஆரம்ப காலம் முதல், அதாவது பிறந்த குஞ்சிலிருந்து பார்த்திங்கன்னா அது வந்து முட்டையிடுற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை முறையிலே வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கு ப்ரூடர் முறையில் இந்த மாதிரி வளர்க்கல. இந்த தாய்க்கோழிகள் மூலம் வளர்ந்த குஞ்சுகள் யாராவது தேவைப்பட்டால் வந்து என்னை நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மை வந்து நீங்கள் எப்படி இந்த ஃபார்மில் வந்து கோழிகளை இளம் குஞ்சுகளை வளர்க்குறீங்க, கோழிகளை எப்படி வளர்க்குறீங்க, உங்கள் ஃபார்மை விசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யாருக்காவது கொஞ்சம் எண்ணங்கள் இருந்தாலும் வந்து என்னை தொடர்பு கொண்டு இந்த ஃபார்மை வந்து நீங்கள் தாராளமாக விசிட் பண்ணலாம். முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையும் இயற்கையை சார்ந்த விவசாயங்களையும் தொடர்ந்து பதிவிடும் நம்ம பல்லுயிர் விவசாயம் சேனலுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த சேனலில் வந்து விவசாயத்தில் ஆர்வமுள்ள அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பல்லுயிர் சேனலுக்கு வந்து தொடர்ந்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன்.